ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி, சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா மந்த் வந்து இருக்குது. கரெக்ட்டா நமக்கு 1 மந்த் தான் டைம் பீரியடுங்கிறது இருக்குது. எப்படி நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லா யூனிட் டைம்ங்கிறத நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் அதாவது யூனிட் என்ன அப்டின்னா, 4த் யூனிட் ஓகேங்களா? டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. ஸோ அதோட கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டிபிஎம்எஸ் சிபிஎஸ்சில நமக்கு என்ன போர்ஷன்ஸ் அப்டின்னா, டிபிஎம்எஸ்னா என்ன? ஃபைல் சிஸ்டம், அதே மாதிரி டேட்டாபேஸோட டிசைன், அதில ரிலேஷனல் இருக்கும், நார்மலைசேஷன், டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், அதில எம்பெடட் எஸ்கியூஎல், டேட்டாபேஸோட ட்ரான்ஸு, கன்கரன்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பிளஸ் அந்த 2 ஃபேஸ் கமிட்டு, ரோல் பேக்கு, டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அத நம்ம ரொம்ப போக வேணாம். சிலபஸ் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா, நம்ம இன்ட்ரோடக்ஷன் டூ டேட்டாபேஸ். ஸோ எனக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதில என்னலாம் ஃபர்ஸ்ட் கவர் ஆகுங்கிறத பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாபேஸ்னா என்ன அப்படிங்கும்போது இஸ் டேட்டா. டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் அதோட ஃபிகர்ஸ். ரா அப்படிங்கும்போது நானா ஒரு டேட்டா கன்டென்ட் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எனக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன எடுத்துக்கிறேன் பாருங்க. ஸ்டூடண்ட் நேம்ல வந்து ரவி பிரியா. மார்க்ஸ் வந்து 85, 90. ஸோ இதுதான் டேட். அதே மாதிரி இப்ப இங்க என்ன சொன்னோம்? கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் சொன்னோமா, அதுதான் இன்ஃபர்மேஷன். அப்ப இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ராசஸ்ட் டேட்டா தட் இஸ் மீனிங். அதாவது மீனிங்கா இருக்கு. எப்படின்னா, த ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஸ்டூடண்ட் இஸ் 87.5. இது மார்க்ல நான் ஆவரேஜ் மார்க்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ அதுதான் என்னன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன். பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ங்கிறது என்னன்னா, டேட்டாபேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. டேட்டானா ரா ஃபேக்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுச்சு. இப்ப டேட்டாபேஸ்னா என்னன்னா, இஸ் அன் ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஸ்டோர்ட் எலக்ட்ரானிக்கலி ஃபார் ஈஸி ஆக்சஸ். நம்ம வந்து ஒரு சர்வரோ இல்ல எஸ்கியூஎல்லைட்டோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அதான் ஃபார் ஈஸி ஆக்சஸ், மேனேஜ்மென்ட் அண்ட் அப்டேட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, காலேஜ் டேட்டாபேஸ் ஸ்டோர்ஸ் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கலாம், ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் இருக்கலாம், அட்டெண்டன்ஸ் இருக்கலாம், மார்க்ஸ் இருக்கலாம், ஃபீஸ் இருக்கலாம். ஓகேவா? டிபிஎம்எஸ் ஓட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து கண்டிப்பா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ சாஃப்ட்வேர் கிரியேட், ஸ்டோர்ஸ், மேனேஜ் டைப்ஸ். நான் வந்து ஒரு டேட்டாபேஸ கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள நான் டேபிள்ஸ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த டேபிள்ஸ நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் அந்த டேபிள நான் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்ன்னு பார்த்தோம்னா, MySQL, Oracle, SQL Server, PostgreSQL, SQL இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ வந்து கிரியேட் பண்ணி டேபிள்ஸ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். தென் சிம்பிள் டெஃபினிஷன் நம்ம எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, பேசிக்கா லைனர்ல பார்த்தோம்னா, இட்ஸ் அ சாஃப்ட்வேர் யூஸ்ட் டு ஸ்டோர், ஆர்கனைஸ், ரிட்ரைவ் அண்ட் மேனேஜ் டேட்டா எஃபிஷியன்ட்லி. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வித்தவுட் டிபிஎம்எஸ் எப்படி இருக்கும்? டிபிஎம்எஸ் எப்படி இருக்கும்? ஸோ வித் டிபிஎம்எஸ் அப்படின்னா டிஜிட்டலி எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி சர்ச் வந்து இன்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்டேட் பண்றதும் ஈஸி. டூப்ளிகேஷன்ஸ் வந்து அங்க இருக்காது. இருந்ததுன்னா நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்னு வந்துரும். அதே மாரி செக்யூர் ஆக்சஸா இருக்கும். டிபிஎம்எஸ்னா இமேஜின் அ காலேஜ் ஸ்டோரிங் ஸ்டூடண்ட் ரெக்கார்ட்ஸ் இன் நோட்ஸ். நான் வந்து ஒரு நோட் புக்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைண்டிங் ஒன் ஸ்டூடண்ட் மார்க்ஸ் செவரல் அது அந்த நோட்ல நான் அவங்களோட மார்க் என்னங்கிறத தேடுறதுக்கு டைம் எடுக்கும். இங்க நான் வந்து சர்ச்ல போட்டு எடுத்துறலாம். மார்க் அப்டேட் பண்றது டிஃபிகல்ட். டூப்ளிகேட் ரெக்கார்ட் இருக்கலாம். எரர்ஸ் இருக்கு. அதாவது எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேனோ அத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் இட் ஷுட் டேக்ஸ் டைம். தென் இதோட டயகிராம் பார்த்தீங்கன்னா, யூசர் இருக்கிறாங்க. தென் நான் தான் இப்ப யூசர் அப்டின்னா, ஐ அம் கோயிங் டூ பெர்ஃபார்ம் டிபிஎம்எஸ். நான் என்ன பண்ணுவேன், டேட்டாபேஸ கிரியேட் பண்ணுவேன். டேட்டாபேஸ் உள்ள தான் நான் டேபிள் கிரியேட் பண்ணி, அதுக்கான கீ கான்செப்ட்ஸ் எல்லாமே போட முடியும். பார்த்தீங்கன்னா, ஃபைல் சிஸ்டம் வெர்சஸ் டிபிஎம்எஸ். ஸோ ஃபைல் சிஸ்டம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் டிபிஎம்எஸ் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ்ட் ஃபைல் சிஸ்டம். அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்க்கு முன்னாடி ராக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஃபில் அண்ட் ஃபில் ஃபைல் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைல் சிஸ்டம்னா இட் ஸ்டோர்ஸ் டேட்டா இன் செப்பரேட் ஃபைல்ஸ். தனித்தனியா நம்ம ஃபைல்ஸ் போடணும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அப்ப அங்க வந்து பர்ச்சேஸ் என்ன, ஸ்டாக் என்ன எல்லாத்துக்கும் என்ட்ரி தனித்தனியா நோட்டு போட்டிருப்பாங்க. அதுதான் இங்க ஸ்டூடண்ட் எடுத்திருக்காங்க. ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டெஸ்ட் இருக்கணும், ஸ்டாஃப்ன்னு ஒரு டெஸ்ட் இருக்கணும், மார்க்ன்னு ஒண்ணு இருக்கணும். அட்டெண்டன்ஸ்ன்னு இண்டிவிஜுவலா நான் வந்து என்ன பண்ணணும், டூப்ளிகேட் கிரியேட் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு டூப்ளிகேட் இருக்கலாம். இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா இருக்கலாம். செக்யூரிட்டி வந்து இருக்காது. சர்ச் பண்றது டிஃபிகல்ட். பேக் வந்து எடுக்க முடியாது. ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி பிரைமரி கீ, ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் தான் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தென்
டிபிஎம்எஸ்னா இட் ஸ்டோர்ஸ் ஆல் டேட்டா இன் ஒன் சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதில ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு ரிடண்டன்சி இருக்காது. செக்யூரிட்டி வந்து ஈஸியா நல்லாருக்கும். ஃபாஸ்ட் ரிட்ரைவலா இருக்கும். பேக்கப்பும் ஈஸியா இருக்கும். மல்டிபிள் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டெயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் டேபிள். கம்பேரிசன் டேபிள் ஃபைல் சிஸ்டம்க்கும், டிபிஎம்எஸ்க்கும் என்ன நம்ம மேல பேசினோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃபுல்லா இருக்கும். இத நீங்க அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா, ஃபைல்ங்கிறது எஃப்ன்னு எடுத்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்ங்கிறது அதாவது டூப்ளிகேஷன் இருக்கும், ரிடண்டன்சி இருக்கும், இன்கன்சிஸ்டன்சி இருக்கும், புவர் செக்யூரிட்டி, ஸ்லோ ஆக்சஸ் இருக்கும். தென் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, டேட்டா ரிடண்டன்சி நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? அதேதான். அப்படியே எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இதையும் லைட்டா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்க்கும்போது, அதுவும் நம்ம எஃப்டி ஃபைல் சிஸ்டம்க்கு குடுத்திருந்தா அப்படிங்க இதா இருக்கும். பிளஸ் இதுல டிஸ்அட்வான்டேஜ்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இப்ப நம்ம PostgreSQL வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸ். இதுவே Oracle வாங்குனீங்க அப்படின்னா, Oracle வந்து நமக்கு பெய்ட் வெர்ஷன். அதே மாதிரி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஒரு கம்பெனிக்குன்னா நம்ம பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அதுமாரி லார்ஜ் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு தேவைப்படும். இன்ஸ்டால் பண்றது கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கும். இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சர்பர்ட் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. அதாவது செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி அதே மாதிரி ஆர் வந்து ரெடியூஸ். அப்படிங்கும்போது பேக்கப் இண்டிபெண்டன்ஸ், டேட்டா ஷேரிங், தென் ஸ்பீடா இருக்கும். அடுத்து பர்ப்போஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பர்ப்போஸ் இஸ் டூ மேனேஜ் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. நெறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து எஃபிஷியன்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இதோட பார்த்தோம்னா, டேட்டா ஸ்டோர் பண்றது, ரிட்ரைவ் பண்றது, அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த டேட்டாவ ஷேர் பண்ணிக்கலாம், செக்யூர் பண்ணிக்கலாம், ரிடண்டன்சிய ரெடியூஸ் பண்ணிக்கலாம், மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளா பர்ப்போஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்ல என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, நான் செல்ஃபா டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் ஆகும். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இது அதே கத தான். திருப்பி நமக்கு ரிட்டர்ன் வரும். இதுக்கான மெமரி ட்ரிக் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்குறோம். இதுவும் அப்படியே பார்த்துக்கோங்க. காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்க, இப்ப கண்டிப்பா நான் டிபிஎம்எஸ் ஒண்ணு பண்ணணும். நான் வந்து லைவா பண்ணணும்னா, எனக்கு என்னலாம் தேவைன்னா, கண்டிப்பா ஒரு கம்ப்யூட்டர் தேவை. இதுல எனக்கு ஸ்டோரேஜ் ஏரியா, ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? அடுத்து சாஃப்ட்வேர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் வெதர் Oracle, MySQL, PostgreSQL, MS Access ஏதோ ஒண்ணு. டேட்டான்னு பார்க்கும்போது ஆக்சுவல் டேட்டா, ஒரிஜினல் டேட்டா என்னவோ அத நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதோட ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம்னா, ரூல்ஸ் ஃபாலோட் வைல் யூசிங் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. தென் செமிகோலன் வைக்கணும். எஸ்கியூஎலா, மைஎஸ்கியூஎலாங்கிற அந்த கதைய நம்ம பார்க்கணும். ஸோ டேட்டா ஆக்சஸ் லாங்குவேஜ் வந்து எஸ்கியூஎல். யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்ல ப்ரோகிராம் அதாவது இது என்னன்னா, நம்ம கண்ட்ரோல் வந்து குடுப்போம். அந்த யூசருக்கு. ஸோ அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காங்களா, இல்ல புரோகிராமரா இருக்காங்களா, இல்ல எண்ட் யூசர் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அந்த கம்பெனியோட ஃபுல் அத்தாரிட்டி லைக் டீம் ஹெட்க்கு தெரியணும். அதேமாரி புரோகிராமர்னா நான் வந்து எந்த ப்ராஜெக்ட் பண்றேனோ அது மட்டும் தான் எனக்கு காட்டும். இதுவே எண்ட் யூசர்னா கிளையன்ட். ஸோ அப்ப கிளையன்ட்க்கு எத காட்டணுமோ அத மட்டும் தான் காட்டணும். தென் இதோட டயகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதேதான். ஹார்ட்வேர் இருக்கணும், சாஃப்ட்வேர் இருக்கணும், டேட்டா, ப்ரொசீஜர்ஸ், யூசர் எஸ்கியூஎல். தென் டேட்டாபேஸோட யூசர் பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க என்னலாம் பண்ணுவாங்க சொன்னோம் டிசைனர்ங்கிற நம்ம டேபிள் டிசைன். அப்ளிகேஷன் புரோகிராமர்னா, புரோகிராம ரைட் பண்ணுவாங்க. எண்ட் யூசர்னா அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்றவங்க. ஸ்டூடண்ட், டீச்சர், பேங்க் கஸ்டமர் அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து ஸ்கீமா இதுல வந்து நமக்கு ஆன்சி இல்ல ஸ்டார்ட் அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்கும். அதுல வந்து நமக்கு 3 லெவல் இருக்கு. எக்ஸ்டர்னல், கான்செப்சுவல், இன்டர்னல். எக்ஸ்டர்னல்ங்கிறது யூசர். கான்செப்சுவல்ங்கிறது ஓவரால் டேட்டாபேஸஸ் பண்ணவங்க. இந்த மாரி கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல்ங்கிறது உள்ள பிசிக்கல் ஸ்டோரேஜ். ஓகேவா? அதான் நான் டயகிராம் இதா குடுத்துருக்கேன். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா இண்டிபெண்டன்ஸா இருக்கும், செக்யூரிட்டியா இருக்கும், மெயின்டெயின் பண்றது ஈஸியா இருக்கும். இசிஐ அப்படின்னு படிச்சுக்கோங்க. டேட்டாபேஸோட லாங்குவேஜஸ். ஸோ டேட்டாபேஸ்ல என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னா, டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சொல்லுவோம். இதுல வந்து கிரியேட், அல்டர், ட்ராப், ட்ரங்கேட், ரீநேம் இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள நான் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில அல்டர் பண்ணிக்கலாம். அதில நான் ட்ராப் பண்ணிக்கலாம். அதாவது டெலீட் பண்ணிக்கலாம். ட்ரங்கேட் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த 4 தான் டிடிஎல்ல. டிஎம்எல்ல கிரியேட் பண்ண டேபிள்ல டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? மேனிபுலேட் பண்ண போறேன். இப்ப நான் அதில டேட்டாவ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவ நான் மாத்திக்கலாம். அப்ப அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரோவையே நான் டெலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப்க்கும், டெலீட்க்கும் என்ன வித்தியாசம்னா, ட்ராப்னா என்டையர் டேபிளும் டெலீட் ஆயிரும். டெலீட்னா ஒரு பர்ட்டிகுலர் ரோவோ, இல்ல காலமோ டெலீட் பண்றதுக்கு. ஓகேங்களா? செலக்ட்ங்கிறது நம்ம வியூக்கு யூஸ் பண்றது. டிசிஎல்னா கிராண்ட், ரிவோக் இருக்கும். டிசிஎல்னா கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட் இந்த 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெமரி பார்த்தீங்கன்னா, டிடிடி அதாவது டிஃபைன் பண்ண போறேன் டேட்டாவ. டிரான்சாக்ஷன் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். ஒரு சிம்பிள் கொஸ்டின் குடுத்துருக்கிறோம். என்னன்னா, காலேஜ் ஸ்டோர்ஸ் டீட்டெயில்ஸ் டிஜிட்டலி சாஃப்ட்வேர் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்.
கமாண்ட்ஸ் கிரியேட் டேபிள். கிரியேட்ங்கிறது தான் டேபிள் கிரியேட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா? டேட்டாபேஸ் லாங்குவேஜ் இன்சர்ட் பண்றதுக்கு டிஎம்எல் தான் யூஸ் பண்ணுவோம். தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டிபிஎம்எஸ் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். தென் இஸ் அ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். ஸோ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ங்கிறது MySQL. தென் டேட்டா ரிடண்டன்சிங்கிறது டேட்டா டூப்ளிகேட் ஆகுறது. எஸ்கியூஎல்ங்கிறது என்ன? நமக்கு டேட்டாபேஸ். ஓஎஸ் கிடையாது, கம்பைலர் கிடையாது, ப்ரௌசர் கிடையாது. லாங்குவேஜ் கிரியேட் டேபிள். டேபிள கிரியேட் பண்றது என்னன்னா டேட்டா டெஃபனிஷன். இன்சர்ட் பண்றதும் மாடிஃபிகேஷன்ல மேனிபுலேஷன்ல. கிராண்ட்ங்கிறது எங்க இருக்கும்? டிசிஎல். ஓகேங்களா? கமிட் வந்து டிசிஎல்ல. தென் பெர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். யார் வந்து அந்த டேட்டாபேஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். அடுத்து ஆன்சி ஸ்பார்க் ஆர்கிடெக்சர்ங்கிறது 3 லெவல். என்னலாம்? கான்செப்சுவல், அடுத்து என்னது? பிசிக்கல், இன்டர்னல். ஓகேங்களா? தென் 1 மார்க்ஸ் பார்த்தோம்னா விச் லெவல் ஸ்டோர்ஸ் டேட்டா பிசிக்கலி.